பேக் டு சாம் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கும். திருச்சியில் எதுக்கு வந்திருக்கேன்னா இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாக் கிடையாது. ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்டாங்க. அந்த பிரியாணி கடை பக்கத்தில் இந்த பிரியாணி கடை காட்டுறேன். நீங்கள் யாராவது இங்கே வந்து லொக்கேட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி கடை சம்மாடிக்கு பேக் சைட் பண்ணால இந்த ஃபுட் இன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் திருச்சி வந்திருக்கேன். திருச்சிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா போனோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பிளேஸாக இருக்குங்க. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல பிளேஸ். ஒன்று நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சீனரிஸாகவே இருக்குது. நான் பாருங்களேன், இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து கோட்ரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது அவ்வளோலாம் ஆள் மக்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க நான் உங்களுக்கு யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நானே என்னோட சிஸ்டர் வந்திருக்கோம். இப்போ இது வந்து என்னோட தங்கச்சி நம்ம எப்படி போகும், இப்படிதான் பண்ணுமா? எவனாவது போவானா? இந்த மாதிரி பிளேஸ்லாம் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு தான் இருப்பியா? இல்லை, இந்த இடத்துல வந்ததில்லைண்ணா, அந்த சைடு வந்திருக்கேன். நான் கூட்டு போகிற பிளேஸ்க்கு வந்திருக்கேன். சீனியர்ஸாக இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது ஏஞ்சலு? சாய்பாபா கோயில்னு ஒன்று இருக்கும். சாய்பாபா மெயின் ரோட்டில் சாய்பாபா கோயில் இருக்கும். ஆன்லைன் ஸ்டாப்னு கேட்டால் அங்கே சாய்பாபா கோயில் இருக்கும். சாய்பாபா கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே நீங்கள் அந்த ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும். கிரவுண்ட் வேறு இருக்கும். இது வீடெலாம் எக்கச்சக்கமான வீடெலாம் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹண்டடாக தான் இருக்குது. பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. நீட்டாக இருக்குங்க. இது பாருங்க, வாலிபால்லாம் விளாட்றாங்க பசங்க. ட்ரீலாம் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியணும்னு தெரியல, கொஞ்சம் பெட்டராகவே காட்டலாம். இப்போ நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டோம், அவ்வளோதான், பக்கம் தான். போது ட்ரீலாம் நிறையா இருக்குங்க. ஆனால் ட்ரீ பேர் தாங்க தெரியல. நானாவது புதுசு. ஆனால் இது எத்தனை வருஷமாக இருக்கா? பிறந்ததுலேருந்தே இருக்க. மரத்து பேர்லாம் ஒன்றும் தெரிலங்கிறான். ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பர். நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். கேம்ஸ் நீங்கள் என்ன நான் சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு ஒரு மினி கொடைக்கானல் ஃபீல் தருது ஒவ்வொரு இடமும். இந்த படம் இங்கே தானே எடுத்தாங்க. அந்த இது சிவகார்த்திகேயன் படம் சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் விமல்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க தெரியும். கேடி பிளாக் விளையாடிறாங்கவா? நீங்கள் பார்த்தது இல்லையா? அந்த படம் இங்கே தான் எடுத்தாங்க. அந்த வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீடெலாம் எனக்கு சடனாக இப்போ தான் ஃப்ளாஷ் ஆனிச்சு. அதனால தான் நான் பார்த்து அந்த வீடு உங்களுக்கு தெரியுதா? அந்த கேட்டு, இந்த ஒவ்வொரு மூமெண்ட் இங்கே தான். யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடான்னு செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துன்னு சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து பொன்மலைப்பட்டியில் தான் அந்த வீடு எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கேடி பிளாக் விளையாடிறாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முன்னாடி ஒரு மாடு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். அது ஓவர்டேக் பண்ணால் நமக்கு ஆமாம். ஸோ ரொம்ப லக்கி தான். ஆனால் நான் வந்து பக்கத்து வீட்டுக்கு ஒரு பக்கத்து கடைக்கு போனால் கூட நான் வண்டி எடுத்து தான் போவேன். நான் நடக்கிறதா உடம்புக்கு நல்லது. நடக்கிறதா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லது தான். நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்யூமில் கொஞ்சம் இதாக போட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து சந்தைக்கு போனால் நிறைய இது பார்க்கலாம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விலைவாசி சொல்கிறாங்க. வந்து சர்க்கஸ் எதாவது போடுவாங்களா இங்கே? இங்கே போடுவாங்க. ஆனால் வந்து இந்த டைம் இந்த சந்தையில் போட மாட்டாங்க, வேறு ஏரியாவில் போடுவாங்க. அது போனால் சூப்பராக இருக்கும். அண்ணனுக்கு வேர்க்குது, ஏஞ்சலு வேர்க்குது. இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்க்கலாம்டா. குறுன்னு பார்க்குறேன். நாங்கள் பார்த்தோம் போதே நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். எல்லாம் மண்டையில் தூக்கி போட்டு இங்கே வந்து நின்றால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து வீடெல்லாம் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. வீடு கட்டிட்டு லக்கி. இவங்களாம் எப்படி ரெண்ட்டுக்கு எடுப்பாங்களா இல்லை வீடு கட்டியிருப்பாங்க? வீடு கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. இது ரயில்வே நினைக்கிறேன். இங்கே இருக்காங்க இந்த ரயில்வே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபராக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா இப்படி பூந்து வருவாங்க. ஹியூமனிட்டி, மனிதநேயம்ன்றது ஒரு மனுஷனோட பெஸ்ட் குவாலிட்டி இல்லை, பேசிக் குவாலிட்டி. இவ்வளோ வேணும் எனக்கு 400 ரூபா போதும். மருந்து பிடிக்க வந்தாச்சு. ஒன்று போய் டிஃபன் சாப்பிட்டு பார்த்து ஃபோன் ஃபஸ்ட்டு சார்ஜர் போடணுங்க. சார்ஜரும் இல்லை. சார்ஜர்
जिसका SPF 50 day protection, vitamin C और turmeric day natural glow, Mamaearth vitamin C daily glow sunscreen. Very good. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தில் தான் இது ரெடி ஆகிட்டு தான் கிளம்பணும். பார்த்தீங்கன்னா எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வானில் நிலவை போல் என் வாழ்வில் நீயும் உதித்திட உன் சுவாச காற்றினில் நான் மீண்டும் பிறந்தேனா தைப்பீரை போ பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க காஃபிலாம் குடிச்சு தாங்க ரெடி ஆகணும். பரவாயில்ல, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. எனக்கு பிம்பிள் யாருக்கு பிம்பிள் அதிகமாக வந்துருக்கு. யாரும் சைட் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுறாங்க அக்கா பசங்க. சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். நீங்கள் காட்டுறேன். எங்கே போகிறீங்க? எனக்கு இப்போ கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். நீ வேறு கோச்சிக்கிட்டு இருக்கா அதுன்னு தெரில. நான் அவ்வளோதாங்க, நான் ரெடி ஆகிட்டேன். சரிங்க, நான் கொஞ்சம் கழிச்சு சிஸ்டர்லாம் பார்த்து அதுக்கு இன்னொருத்த நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் தாங்க உங்களோட ராஜன். இந்த டிடோ அவன் பேர். டிடோ தெரில, இனி பார்த்தீங்கன்னா குழச்சிக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து. போய் ஒழிஞ்சிக்கிறான். டிடோ